ஏய், இங்க என்ன பண்ற? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஏ, ஏதாவது வேலையா? ரொம்ப நேரமா உங்களை காணோம். அதான் பாட்டில நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே நீங்க மட்டும்தான் சார் ரொம்ப முக்கியம். சரி, அதை விட நீயே இவ்வளவு சோகமா இருக்க? இல்ல, நான் ஒன்னும் சோகமா இல்ல. நீங்க தான் அப்படி இருக்கீங்க. ஏன் சோகமா இருக்கீங்க? அட, சோகம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒருத்தங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க தான் எனக்கு அன்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அன்பை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அவ கூட இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் இப்ப அவ இல்ல, சந்தோஷமும் இல்ல. அப்புறம் இது கண்ணீர் இல்ல, சும்மா ஜஸ்ட் இது எல்லாமே அவளை பத்தின ஒரு மெமரிஸ் தான். மெமரிஸை என்னால மறக்க முடியலையே. கவலையோட நிச்சயமா நான் இல்ல. ஆல்ரைட், நீங்க சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா நிறைய விஷயம் தலைக்கு மேல போன மாதிரி இருக்கு. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சில விஷயங்கள் என் தலைக்கு மேல போயிடுது. நீங்க யார நினைச்சு இவ்வளவு சோகமா இருந்தீங்க? என்னோட ஒய்ஃப். எப்பவுமே இவளோட போட்டோ நான் என் பேக்கெட்ல தான் வச்சிருப்பேன். ஆனா இப்ப என்னவோ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தோணுது. நீங்க பாருங்க, நீங்க சோகமா இருக்காதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. மறுவிடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. அழுகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே அழ்வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் குழாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தே. தாரமே தாரமே வா, வாவின் வாசமே வாசமே நீ. தாரே தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ. உயிரே வா. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க போல. ஆனால் இனிமே முடியாது. இதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை. காதலுங்கிறது நிச்சயமா இல்லை. திஷா, நான் இன்னைக்கு உன்னை விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன். எப்பவும் நான் உன்னை மட்டும்தான் விரும்புவேன். நீ அழுதுட்டு இருக்கியா? வாட் ஹேப்பன்? நத்திங். கண்ணில் ஏதோ தூசி வந்துருச்சு. காமியா, அலியா ப்ளீஸ். என்ன ஆச்சு பூரப்? வீட்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு, செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீயும் எல்லார் கூடயும் சேர்ந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடே. கம் ஆன். என்னாச்சு இவருக்கு? இவர்தான் என்கிட்ட சொன்னாரு என்ன விரும்புறேன்னு. திடீர்னு எதுக்காக இப்படி பண்றாரு? ஒருவேளை திஷா இங்க வந்திருக்கிறதா போன் பண்ணி சொல்லிட்டாளா என்ன? அவளை இவர் மீட் பண்ணிட்டாரா என்ன? நான் உங்களுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட் வச்சிருக்கேன். ஓ, என்ன கிஃப்டா? உன் சார்பா நான் ரன்வீர் கிட்ட கொடுக்கணுமா? இல்ல இல்ல, அவனுக்கெல்லாம் இல்ல, உங்களுக்கு தான். ஆனா பர்த்டே ரன்வீருக்கு தானே? அதனால என்ன? கிஃப்ட் கொடுக்கணும்னா ஏதாவது ஒகேஷன் இருந்துதான் ஆகணுமா என்ன? நான் ஒரு ஷாப்புக்கு போனேன். அங்க ஒரு பொருள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால அதை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு தோணுச்சு.
சூப்பர், நீ சொல்ற ரீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பட் யூ மே நாட் லைக் த கிஃப்ட். ஐ மீன் அந்த குவாலிட்டி உங்க பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகாம இருக்கலாம். பட் அத பார்த்ததும் எனக்கு உடனே தோணுச்சு, இட்ஸ் மேட் ஃபார் யூ. சோ ஐ காட் இட். இதுதான் விஷயம்னா ஐ எம் ரியலி ரியலி எக்ஸைட்டட். அது என்னன்னு சொல்லு. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க தானே? உன்னை கிண்டல் பண்ணி நான் என்ன பண்ண போற சொல்லு. ஐ எம் நாட் ஜோக்கிங், ஓகே? ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு see that gift. நான் அடிக்கடி நிறைய பேருக்கு gift வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். பட் எனக்கு யாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. என் வைஃப் மட்டும்தான். அவ சந்தோஷமா இருக்கும் முதல்ல எனக்கு gift வாங்கி கொடுப்பா. அடுத்தது நீ கொடுக்கற. ஓகே, சோ இது என்னோட ஃபீலிங் கொண்டு உங்களுக்காக தேங்க்ஸ் கிவிங் கிஃப்ட். இது தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் மீ when I needed my father. நீங்க முதல்ல கண்ணு மூடுங்க ப்ளீஸ் எனக்காக. ஓகே. இப்ப நீங்க கண்ணை திறக்கலாம். திறக்கலாமா? Wow! This is so cool. Guitar and the Brutes, I think இது இப்படி ஒரு gift இது வரைக்கும் எனக்கு யாருமே கொடுத்ததில்ல. It will be my favorite forever. உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. Can you help me? Yeah. Like this? வாசிக்கிறதுக்காக. Perfect. Thank you. இந்த brooch எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்பவும் இங்க இருக்கும், என் இதயத்துக்கிட்ட இருக்கும். நீங்களும் அதே மாதிரி என் லைஃப்ல எப்பவும் அதே இடத்துல தான் இருக்கணும். ஏய், என்ன இது ஒரே எமோஷனலா இருக்கு? இங்க வா. ஏய், கம் ஹியர். நோ கிரை. I'm not. பாருங்க, I'm not. இதே மாதிரி பிரியா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் எனக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் என் கூட இருப்பீங்க, சரியா? போ, பார்ட்டி என்ஜாய் பண்ண. While I will enjoy my new look. Go. ஹே லிசன், என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. ரியா, வாட் ஹேப்பன் டு யூ? were you so angry? மேக்கப் ஸ்பாயில் இங்க ஆயிடுச்சா? பாரு, என்னோட மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு. யாரால? என் லைஃப்ல யார் இருக்கா? ஒருத்தியை தவிர வேற யார் இருக்கா? பிராச்சி தான். she will always spoil my mood. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே மூட் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது. ரியா, just relax. calm down. ரிலாக்ஸா? நீ ரிலாக்ஸ் ஆக சொன்னா நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேனா? நான் ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவளை இங்க இருந்து வெளியே துரத்துங்க. just throw out of the party. அவ முகத்தையே எனக்கு பார்க்க பிடிக்கல. அவளை விட்டு நான் என் லைஃப்ல இருந்து எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு அவ என் லைஃப்குள்ள வந்துடுறா. முதல்ல வீட்டுக்குள்ள, அப்புறம் எங்க அப்பா கிட்ட, அப்புறம் ஆபீஸ்ல. why? you know what she did? What? அவ என் டாடுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கா. Why? I don't know. அவ அவரோட பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறா. அது ஒரு குட் டாட்டர். அப்புறம் நான் அவளுக்கு எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிருக்கேன். அந்த கேம்ப்ல, வீட்ல, ஆபீஸ்ல அவளை எல்லா இடத்துலயும் வார்ன் பண்ணிருக்கேன். ஆனா முடியல. அவளுக்கு என்னோட டாட் மட்டும் தான் வேணும். எதுக்காக இப்படி பண்றா? அந்த அளவுக்கு அவ டாட மிஸ் பண்றானா? அவளுக்கு ஒரு டாட் வேணும்னா யாரையாவது தத்து எடுத்துக்கிட்டோம். why my dad? ஏன் டாடி எதுக்கு? just because of his my dad. என்னாச்சு? ஏன் நீங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை வச்சு நாம பிராச்சி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். என்ன பிளான்? அத நாங்க சொல்றோம். பட் just remember one thing. ஒரு தடவை இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டா then there is no U-turn. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா then நம்மளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். உங்க ரெண்டு பேர் மைண்ட்ல அப்படி என்னதான் போடுது? what is your plan? இதுக்கு மேல என்னால முடியல. மேகமே, நீயே சொல்ல.
மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நிறுத்த முடியுது? தன்னால நிக்கிற நீ என் கண்ணீரிய தொடச்சிரு. அப்படியாவது என் வலி குறையட்டுமே. காதல் தான் வலிக்கு மருந்து. ஆனா என்னுடைய வலிக்கு காரணமே என்னுடைய காதல் தானே. இந்த வலிக்கான மருந்து நீ மட்டும்தான் பிரக்யா. இப்ப ஒவ்வொரு நொடியும் வாழ்றது கஷ்டமா இருக்கு. நீ என்கிட்ட வருவேன்னு நம்பிக்கையோட கொஞ்ச நாளைக்கு நான் வாழ்ந்துடுறேன். நீ எங்க இருந்த? நான் உங்ககிட்ட தானே இருந்தேன். நீ இல்ல. நான் இருந்தேன். உங்க மனசுல, உங்க கண்ணுல நான் இருக்கேன். நீ என் கண்கள்ல இருக்கிறதுனாலதான் நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் நீ வர. அதனால நான் நிரந்தரமா என் கண்ணை மூடிடலான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். என்னை விட்டுட்டு போயிட மாட்டல? நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். நான் இந்த உலகத்துல பிறந்தது உங்களுக்காக. உங்களை விட்டுட்டு போனா என்னால வாழ முடியாது. என்னாச்சு? பயமா இருக்கு. எதுக்காக பயப்படுறீங்க? இந்த ராத்திரி சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது. ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நீ வந்த சந்தோஷம் நீ போக போற தகவலை கொண்டு வருது. நீ என்னை விட்டுட்டு போகிறத நான் விரும்பல. இந்த ராத்திரி முடியறத நான் விரும்பல. எனக்கு இந்த நேரம் வேணும்ல. இந்த ராத்திரி முடிய போறதில்ல. நாம நிறுத்துவோம். நிக்கலனா நிச்சயம் நிக்கும். என் கூட டான்ஸ் பண்ணுவாங்க. என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே கண்மணி. சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல், உன்னை பார்க்காமல், கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கின்றாய். விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை. கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டேன். மீண்டும் இந்த ஏக்கம் வெள்ளை மேகத்துண்டுக்குள் எழும் மின்னல் போல். எந்தன் வாழ்வெங்கும் மின்னல், என் இதழ் மேல் நின்று வாழும் மௌனம். பிரக்யா, பிரக்யா, பிரக்யா ப்ளீஸ் வெளியில வா. நீ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். பிரக்யா,
பிரக்யா பிரக்யா நீ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? என்னை விட்டுட்டு போயிடாத பிரக்யா ப்ளீஸ். நான் வந்துட்டேன். பிரக்யா நான் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? பிரக்யா எங்க போற? யாரு எங்க இருக்காங்கன்னு கேக்குற? அவர் வந்திருக்காரு. அவர் என்ன கூப்பிடுறாரு. நான் போகணும். நீங்க எங்க இருக்கீங்க? பிரக்யா உங்களுக்கு கேட்டுச்சா? அவர் என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அட உன்னை யாருமே கூப்பிடல, இங்க யாருமே இல்லையே. இல்ல, அவர் இருக்காரு. அவர் என்ன கூப்பிட்டாரு. நான் அவர் வீட்டுக்கு. அட இது என்னோட வீடு, அப்புறம் நீ என் வீட்ல இருக்க. மிஸ்டர் மேரா, நீங்க என்ன பண்றீங்க? பிரக்யா! நீங்க விழுந்துருவீங்க. இப்படி வாங்க. இங்க எங்கயோ பிரக்யா இருக்கா? ஒளிஞ்சுகிட்டு இருக்கா பிரக்யா? பிரக்யா இங்க இல்ல. பிரக்யா இருக்கா? அவ என்ன பார்க்க வந்தா. அவ இங்கதான் இங்க இருக்கா பிரக்யா? மிஸ்டர் மேரா, அவங்க இங்க இல்ல. நான் இருக்கான்னு சொல்றேன்ல. அவ இங்க இருக்கா. பிரக்யா ப்ளீஸ் வந்துரு. நீ பண்றது ரொம்ப தப்பு. நீ சொன்னல என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. ப்ளீஸ் கம் பேக் பிரக்யா. She is not here. She is not here. அவங்க இங்க இருந்திருந்தா நீங்க கூப்பிட்டதுக்கு வந்திருக்க மாட்டாங்களா? அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து உங்களுக்கு பெயினை கொடுக்கறாங்க. என்னால உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியல, ஆனா அவங்களால பார்க்க முடியுது. அதை யோசிங்க. ஏன் இப்படின்னு தெரியல. நேரம் போக போக என்னன்னு தெரியல. என் மனசு அவளை தேட ஆரம்பிச்சிடுச்சு. பிரக்யா ப்ளீஸ், பிரக்யா ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப வந்துரு. பாரு, நல்ல கவனமா பாரு. இது என்னோட வீடு, நீ என் வீட்ல இருக்க. இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல. இங்க வேற யாருமே இல்ல. ஆனா அவர் இங்க இருந்தாரு. அவரோட குரலை நான் கேட்டேன். ஆனா உனக்கு கேட்ட அவரோட குரல் ஏன் எனக்கு கேட்கவே இல்ல? எனக்கு தெரியல. ஆனா அவர் என்ன கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. ஆனா அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் அவரை ரொம்ப விரும்புறேன். வாட்? நோ 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 நோ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது ரொம்ப மோசமான விஷயம். இங்க பாருங்க, அவளோட லைஃப் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். ஐ கான்ட் டூ திஸ். ரியா, நல்ல யோசி. இதுதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஒரு தடவை ஆனா நிரந்தரமான முடிவு. லிசன் கைஸ், திஸ் இஸ் இம்பாசிபிள். ஹவ் கேன் ஐ? ரியா, இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் அஸ். உன்னை அந்த பிராச்சி டவுன் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கும் டவுன் ஆன மாதிரி ஃபீலிங் வருது. யா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யூ. இது எங்களுக்கும் தான். நம்ம இதை செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. கைஸ், உங்க பிளான் என்னமோ சூப்பர். ஐ லைக் இட். பட் இவ்ளோ பெரிய ஸ்டெப்பை என்னால எடுத்து வைக்க முடியாது. இட்ஸ் டூ மச். ஐ நோ ஐ ஹேட் பிராச்சி. காலேஜை விட்டு அவளை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி செய்யறதுனால அவ லைஃபே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். எப்படி பண்ண சொல்ற? ஐ எம் சாரி. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் ரியா. எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க போற? என்னாச்சு உங்களுக்கு? நத்திங். உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா? ஐ எம் சோ சாரி. ஐ எம் நாட் ஏபிள் டு ஹெல்ப் யூ மச். ஆலியா, அது என்ன பண்ற? என்ன பண்ற அப்படின்னா, ஐ எம் யுவர் வைஃப் அண்ட் திஸ் இஸ் நார்மல். ஐ எம் ட்ரையிங் கம்ஃபர்ட் டு யூ. சோ ஐ எம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ புரிஞ்சுக்கல. Actually, Alia, I won't. I mean, I'm not comfortable in all these acts and all. I understand. எனக்கு தெரியும், நம்ம கல்யாணம் நல்ல சூழ்நிலையில நடக்கலன்னு தெரியும் புரப். அப்புறம் சில விஷயங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பட் ஆனா நம்ம முயற்சி பண்ணி இப்ப கூட நீ பார்க்கலாமே. புரிஞ்சுக்கல. ஆலியா, நீ ரூம்க்கு வந்த போது நான் திஷா பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ என் மனசுக்கு சரியா படல. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன்,
ஐ வாஸ் மிஸ்ஸிங் ஹர். அப்புறம் நான் லிவிங் ரூம்ல உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னது. யூ ட்ரங்க். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தே நான் போகின்றேன். விண்ணிலே பெண்மேகமாய் கலைந்தேன் நான் மெல்ல மெல்ல கரைந்தேன். அழுகை எனும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே. நிலவே உன்